இப்போ இந்த புடவை பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு போகும்க்கா. அதுவே இது உங்களுக்கு ஒரு 8,000 ரூபாய்க்கு போகும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 38,000. ரொம்ப சந்தோஷம்ப்பா. எங்க இதெல்லாம் நல்ல ரேட்டுக்கு போகாதோன்னு நினைச்சேன். அட அதெல்லாம் நீங்க டோன்ட் வரி, பாரதி நம்ம பையன் ஏமாத்தலாம் மாட்டான். இல்ல பாரதி, நீங்க ஏமாத்திடுவீங்கன்னு சொல்லல, எங்க புடவைகள்லாம் ரேட்டுக்கு போகாதோன்னு நினைச்சேன். இல்லைம்மா, அப்படிலாம் இது இல்லைங்க அக்கா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு வைங்களேன், சில்வர் பாராவும் கொடுப்போம், காசாவும் கொடுப்போம். நீங்க யோசிக்கிறத பார்த்தா உங்களுக்கு காசு தான் தேவைப்படுது போல. ஆமாப்பா, சின்ன அவசர தேவை இருக்கு. புரிஞ்சுங்கக்கா. ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு நான் கேஷாக கொடுத்துட்றேன். இந்தாக்கா. ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நீங்கள் திரும்ப வரணும். சரி, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டீங்களா சொல்லுங்க. சரி சரி, கண்டிப்பா சொல்றேன். பக்கத்துல யாராவது பிள்ளைங்க இருந்தா அவங்களுக்கு சொல்லுங்க. புள்ளுங்களா? தம்பி பாத்துப்பா. நான் பார்த்துக்கிறேன். சும்மா சொன்னேன் பாரதி. ஆட விடுப்பா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொன்னா கோச்சிக்க மாட்டியா? எப்படி நீ தப்பாக தான் சொல்ல போற சொல்லு. அதெல்லாம் இல்லை, எதுக்கு நம்ம எல்லாத்தையும் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்? கம்மியான அமௌண்ட் அவங்ககிட்ட சொல்லிட்டு மீதியை நம்மளே வச்சுக்கிட்டோம்னா நமக்கு லாபம் தானே. எப்படி? சூப்பர் ரசங்க.